பாரத்னம் வா, இந்த அவசரத்துல ஒண்ணு கூட கூப்பிட முடியல. வந்து உட்காரு வா. நீ என்ன மறந்தாலும் அந்த கௌரவத்தை நான் விட்டுக்குவேனா? எது தல்ல ஏமாட்டா வா அப்படி. எங்க மச்சான்? நீ வாங்க. கொஞ்சம் கூட மதுவாரி தெரியல உனக்கு. வாங்க. எடு 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 எடு. என்ன மச்சான்? 10 ரூபாய் கொடு. ரூபாயா? எதுக்கு? கேட்காதப்பா, கொடுக்க போறியா? கலாட்டா பண்ணிட்டுப்பா. ஓஹோ, கல்யாணம் ஆச்சுன்னா பெரிய மனுஷனா? அட என்னப்பா மச்சான். டேய் தம்பி, டேய்ப்பா வாடாங்க. இந்த இது சாமி கேளு. வாங்கிங்க சாமி. சாமி, அந்த கல்யாண சந்தடியில உங்களை கவனிக்க முடியல, இதை வாங்கிக்கங்க. என்னடா அது? தட்சணை சாமி. தட்சணையா? இப்ப வேண்டாம்டா. எப்ப வாங்கிக்கணுங்கிறது எனக்கு நேரம் காலம் தெரியும். அப்ப நான் வாங்கிக்கிறேன். இப்ப நீ இதை வச்சுக்கோ. சாமி வச்சுக்கிறேன். ஏ சுந்தரி, வா. சரி சாமி. மச்சான், என் காலில் விழு. என் காலில் விழு. தீர்காயசா பொண்ணும் மாப்பிள்ளை இருங்க. இந்தா என் மரியாதை. மாமா எழுதிக்க. பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் மொய்ப்பணம் பஞ்சபூதம். என்னடா ஏன் படுத்தப்பா? டேய் தம்பி, அது இல்லடா, வெளியில பனி இனிமா இருக்கு, உள்ள போய் பட்டுவான். என்னப்பா பெரியவங்க நீங்களே வெளியே பனியில படுக்கும் போது எனக்கு மாத்திரம் என்னப்பா வந்துச்சு? அதுக்கு இல்லடா, அந்த பொண்ணு பட்டணத்துல கரண்ட் வயிற்றுல இருந்து வர இருட்டுல படுத்துக்கிறது பயப்படும். நீ உள்ள போய் படுத்துவா. இந்த பாய் கூத்தாடுறானா போய் பார்த்து வரேன். உள்ள போய்ப்பா, எனக்கு தூக்கம் வருது, நான் இங்கதான் படுத்துக்க போறேன். என்னப்பா நீங்க நீங்க வேற முட்டா போய் விளையாடு போறா. முத்து முத்து, உங்க பட்டணத்துல நிலா வெளிச்சத்துலதான் மாங்கொட்டையை புதைப்பாங்களா? நிலா வெளிச்சத்துல புதைச்சா நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஓ முத்து, நான் இதுவரை இந்த உலகத்துல ஒரே நிலா தான் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் 2 நிலா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சேன். அதோ பேசாத நிலா, இதோ என் பேசும் நிலா. ஏதாச்சும் பேசு முத்து, பேசேன். ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு நிலாகலான்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்களே. இல்ல முத்து, உன்னை பார்த்ததும் உன்கிட்ட வந்ததும் பேசத்தானா வருது. பேசிக்கிட்டே இருந்துடலாம் போல இருக்குது. முத்து, பனி அதிகமா இருக்குது, உள்ள போலாமா? ஐயோ, அங்கே மாமா இருப்பாரு. அவர் தான் இங்க இல்லையே, தெருக்குத்து பார்க்க போயிட்டாரு. கன்னியூர் சாலையிலே பொண்ணுகளை பறிக்க போகையிலே அந்த சின்ன மச்சான் செவத்த கண்ணு அவ பின்னாலே பின்னாலே எதுக்கு வந்தா சொல்லாமத்தான் புரிஞ்சுக்கலாமே ஒரு ஜாடையிலே. இதை சொல்லாமத்தான் புரிஞ்சுக்கலாமே ஒரு ஜாடையிலே. உள்ளம் 2ம் ஒண்ணாச்சு, புது உல்லாசந்தான் உண்டாச்சு. சொல்லாமத்தான் புரிஞ்சுக்கிட்டேனே ஒரு ஜாடையிலே. உள்ளம் 2ம் ஒண்ணாச்சு, புது உல்லாசந்தான் உண்டாச்சு.
உடம்பை தேடி துடிச்சு துடிச்சு வாடுது. தூங்காமே சிட்டு ரெண்டு தொடர்ந்து என்ன பேசுது? தூங்காமே சிட்டு ரெண்டு தொடர்ந்து என்ன பேசுது? அது ஜோடியான மகிழ்ச்சியிலே சொந்த கதைய பேசுது. சுதந்திரமா கூடு கட்டி ஒரு மனமா வாழுது. அந்த நிலையும் இந்த நிலையும் சொந்த நிலையே கிளறுது. சொல்லாமத்தான் புரிஞ்சுக்கலாமே ஒரு ஜாடையிலே உள்ளம் ரெண்டும் ஒன்னாச்சு. புது உல்லாசந்தான் உண்டாச்சு. சொல்லாத ஆடு ஒண்ணு உள்ளே என்ன பாக்குது? சொல்லாத ஆடு ஒண்ணு உள்ளே என்ன பாக்குது? புது பொண்ணும் மாப்பிள்ளையும் பொருத்தமான்னு பாக்குது. பூங்குயிலும் யாருக்காக ஏங்கி ஏங்கி போகுது? பூங்குயிலும் யாருக்காக ஏங்கி ஏங்கி போகுது? ஆண் குயிலே காணாமத்தான் அவசரமா கூவுது. அன்பு மீறி மயக்கத்திலே அங்கும் இங்கும் தாவுது. அந்த நிலையும் இந்த நிலையும் சொந்த நிலையே கிளறுது. சொல்லாமத்தான் புரிஞ்சுக்கிட்டோமே நம்ம வாழ்க்கையிலே உள்ளம் ரெண்டும் ஒன்னாச்சு. புது உல்லாசந்தான் கண்டாச்சு. சொல்லாமத்தான் புரிஞ்சுக்கிட்டோமே நம்ம வாழ்க்கையிலே உள்ளம் ரெண்டும் ஒன்னாச்சு. புது உல்லாசந்தான் கண்டாச்சு. உள்ளம் ரெண்டும் ஒன்னாச்சு. புது உல்லாசந்தான் கண்டாச்சு. வந்துட்டீங்களா அத்தா? வந்து வெகு நேரம் ஆயிடுச்சா? வந்து இந்தாங்க சாப்பிடுங்க. தொட்டுக்க. மிளகா கொண்டு வந்திருக்கேன். என்ன தொட்டுக்கண்ணா? போங்க அத்தா. சரி சரி ஊத்து. அந்த கஞ்சிக்கு மிளகாக்கும் காண பொறுத்தான். என்னத்தா யாராவது பார்க்க போறாங்க? பார்த்தா என்னவா, பஞ்சாயத்துக்கு ஏத்த புருஷனுக்கு ஏத்த பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. நீ குடி நீ குடி. அவர் அங்க போறாரு, வைக்கப்படாம குடி. நீ அவன் கூட வயக்காட்டு போல ஏமா பேச மாட்டேங்கிற? உடம்பு என்னமோ போல இருக்கு. வைத்தியரை கூட்டு வருமா? வைத்தியர் வேண்டாமா? சுந்தரி அண்ணி இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்க. சுந்தரியரா இதோ கூட்டு வந்துடுறேன். என்ன கிட்டப்பா? மரும பொண்ணு துடியா துடிக்குது. கொஞ்சம் ஆமா. மாமா தேழு கீழு கொட்டிருக்கோம். பச்சை மிளகா அரைச்சு கூடு. என்னப்பா நீ இடுப்பதியால் அவஸ்தப்பட்டமா? மொத்தமாவுக்கு குழந்தை வரக்க போடு. ஓடி போய் பக்கத்துல இரு.
சுருக்கமா சொன்னான். இத்தனை நாளும் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு பலன் ஒரே நாள்ல கிடைச்சிருக்கு. கரெக்ட். ஆமா எஜமா, கப்பல்ல வந்திருக்கிற தங்கத்தை வாங்குறதுக்கு லட்சம் ரூபாய் இருக்கா உங்ககிட்ட? யாருக்கும் தெரியாம முடிக்கணும். தெரிஞ்சா? ஆமா ஆமா. அப்போ நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து பூரா தங்கமும் எனக்கே கிடைக்கும்படி ஏற்பாடு பண்ணணும். என்ன கப்பல்ல போய் தங்கத்தை நாம தானே கொண்டு வரணும்? ஆமா, அந்த ஒப்பந்தத்தின் பேர்ல தானே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறேன். ஆனா பணத்தை முன்னாடியே நாம கொடுத்தோம். அப்போ கப்பல்ல போய் தங்கத்தை கொண்டு வர்றதுக்கு நல்ல ஆளா, நமக்கு நம்பிக்கையான ஆளா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஏஜமா. அந்த ஏற்பாட்டையெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். சாமி, என் பேரனுக்கு உங்க வாயினால ஒரு பேர் வைங்களேன். என்னடா நல்ல பேரா வைக்க சொல்றியாடா? அதுக்கு என்னடா பேச அழகா கச்சிதமா லட்சணமா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு பேர் வச்சு விடுறான் போதுமோ இல்லையோ? இன்னைக்கு உன் குடும்பத்துல இன்பம் பொங்குறதோ இல்லையோ, அதனால இன்பம் 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 இவனை கண்டாலும் இன்பம், கனீரடி சொல்ல முறை உண்டாலும் இன்பம், உடல் தழுவி கொண்டாலும் இன்பம் அளிக்கும் இயல்பால் நீ இன்பம் 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 என என்றும் இரு. ஏடா நல்லா ஐயர் அழகான தமிழ் பேரா வைக்கிறாருன்னு யோசனை பண்றியாரா? காலம் மாறிண்டே போறதா, அதை புரிஞ்சு நாமும் மாறிண்டே போகணும். எங்க பார்த்தாலும் தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருக்க, நாமும் தமிழன் தானடா. நாகா தட்சிணை தரணும்னு துடிச்சுட்டு இருந்தியே, நான் சொன்ன கால நேரம் வந்துருச்சு. தட்சிணைங்கடா எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு பாலிசி உண்டு. என்னன்னு கேட்கிறேடா, நோய் தீர்ந்த பிற்பாடுதான் நோயாளிங்க கிட்ட பீஸ் வாங்கணும் டாக்டர்கள், கேஸ் ஜெயிச்ச பிற்பாடுதான் கட்சிக்காரங்க கிட்ட கை நீட்டி பணம் வாங்கணும் வக்கீல்கள், பலன் கிடைச்ச பிற்பாடுதான் நானும் தட்சணை வாங்கணுங்கிறது என்னுடைய ஸ்பெஷல் பாலிசி. சாமி, ஏழை கையில கிடைச்சது. பாத்தியா பாத்தியா, ஒன்னையே நீ தாழ்த்தி பேசிக்கிறீங்க. தாழ்த்தி பேசுற சுபாவம் தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட சாபம்னு எல்லாரும் சொல்லிருக்கா. இதை வாங்கியா நான் காலம் தழணும்? என் பையன் டிப்டி கலெக்டர் பரீட்சை எழுதியிருக்கான். ஏதோ ஒரு பழக்கம், சத்தியமா சொல்றேன்டா நான். சொல்லுங்க சாமி. பரவாயில்லடா, அடுத்த தலைமுறையில உன்ன மாதிரி குடுக்கறவாளும் இருக்க போறதில்ல, என்ன போல வாங்குறவாளும் இருக்க போறதில்ல. நான் மொத்தமா குழந்தைய தொட்டில போடணும். நான் வரட்டுமா? செல்லக்கிளியே செந்தாமரையே கண்ணையா, பேசும் தெய்வச்சிலையே ஜீவச்சுடரே சின்னையா, ஓ தேட கிடைக்காத பொன்னையா, நீ செல்வச்சிறப்போடு வாழையா. செல்லக்கிளியே செந்தாமரையே கண்ணையா, பேசும் தெய்வச்சிலையே ஜீவச்சுடரே கிண்ணையா, ஓ தேட கிடைக்காத பொன்னையா, நீ செல்வச்சிறப்போடு வாழையா. துள்ளி வரும் காட்சி தோன்றுதே என் கண்ணில் தேட கிடைக்காத பொன்னையா, செல்வ திறப்போடு வாழையா. நீலவிழி கொஞ்சம் நிலவு முகம் காணும் போது நெஞ்சில் உருவாகும் இன்ப நிலை கீழேது, உனக்கீடேது, ஓ தேட கிடைக்காத பொன்னையா, நீ செல்வச்சிறப்போடு வாழையா. அந்த பயிராக இன்ப நதியாக வந்தாய், பொங்கும் வளம் யாவும் எங்கள் மனை தன்னில் தந்தாய், ஓ தேட கிடைக்காத பொன்னையா, நீ செல்வச்சிறப்போடு வாழையா.
எங்கள் கண் போல உன்னை என்றும் காப்பாற்றுவோம். தேட கிடைக்காத பொன்னையா நீ செல்வ திறப்போடு வாழையா. செல்லக்கிளியே செந்தாமரையே கண்ணையா பேசும் தெய்வச்சிலையே ஜீவச்சுடரே சின்னையா. ஓ